நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ உருண்டை குழம்பு தான். நெறைய பேரு இன்னைக்கு காலகட்டத்தில உருண்டை குழம்பு பண்றதே இல்ல. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. தயவு செஞ்சு இது போல நல்ல ஹெல்த்தியான குழம்ப வந்து உங்க வீட்ல பண்ணி குடுங்க தயவு செஞ்சு. ஸோ என்னைக்குன்னா ஒரு வீக்லி ஒன்ஸு இல்லன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் கூட நீங்க பண்ணலாம். ஸோ இது போல நல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸ் பண்ணி குடுங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 4 பீஸு போட்டு தண்ணீல வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பிளண்டர்ல போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தால் வந்து ரொம்ப கொர கொரன்னும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாவும் அரைக்கக்கூடாது. மீடியமான பதத்துல இருக்கணும். நான் இப்போ வந்து தால வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த பதத்துல பாருங்க. இந்த பதத்துல இருந்தாவே போதும். ஸோ இவர வந்து எடுத்துடலாம் இப்ப மிக்ஸிலேருந்து. எடுத்து வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது டெலீட் ஆயிடுச்சு. அதனால காட்ட முடியல. ஸோ இந்த உருண்டைய வந்து ஈவனான சைஸ்ல வந்து எடுத்து இது பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிப்பு போட்டுருங்க. இஞ்சிய வந்து ஜூலியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா குக் பண்ணுங்க. ஒரு பாதி டன் ஆகுற வரைக்கும் குக் பண்ணுங்க. முழுசா ப்ரௌன் ஆக தேவையில்ல. பாதி டன் ஆகுற வரைக்கும் குக் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா குக் பண்ணுவோம். இந்த மிடில் டைமில் வந்து கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆனியன் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவையும் நல்லா ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு குக் பண்ணுங்க. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் வந்து கரெக்டாக வந்து 1 1/2 டீஸ்பூனு, மிளகாய் தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனு, குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூனு ஆட் பண்ணிக்கங்க. இவங்கள பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்க. இது கூட புளி தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. புளி தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா குக் பண்ணுங்க. புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு குக் பண்ணுங்க. இப்போ வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம போடுற அந்த கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு வந்து கிரேவியை வந்து ரொம்ப திக்காகிடும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணியை ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிரேவி ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த உருண்டைய வந்து போட்டுடலாம். ஸோ நல்லா கொதிக்குது. பச்சை வாசனையும் வந்து நல்லா போகுது. இன்னும் கொஞ்சம் கூட பச்சை வாசனை போனதுக்கப்புறம், இப்போ வந்து நம்ம உருண்டைய வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்க, உருண்டைய வந்து நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. லேடர்ல வச்சுட்டு 1 பை 1 போடுறேன். உங்ககிட்ட குழி லேடர் இருந்தாலும் 1 எடுத்து 1 பை 1 கூட போடுங்க. தப்பில்ல. ஆனா டப்பு டப்புன்னு போடாதீங்க. கிரேவி உங்க மூஞ்சி மேல வந்து சிதறும். அதனால இது போல போடுங்க. ஸோ பா இந்த உருண்டைய வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து, நீங்க வந்து ஸ்லோ ஃபயர்ல வந்து கிரேவிய சிம்மர்ல வச்சுருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 99% ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம கோக்னட் மில்க்க வந்து ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா, இன்னும் ஹால்ஃப் ஆஃப் பாதி பால் வந்து வெந்து வரல. ஸோ அதனால இந்த டைம்ல ரெடி பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் 100% ரெடி ஆயிடும். ஸோ இப்போ வந்து உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் கூட போட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்க, பால் ரொம்ப உடையவும் இல்ல. கரெக்ட்டா வெந்து ரெடியா இருக்கு. உடைச்சு காட்டுறேன் பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பாலு. ஸோ இத ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நாம பார்த்த உருண்டை குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம, நீங்க அந்த பால்ஸ் ரெடி பண்ண பால்ஸ போடும்போது, அ ரொம்ப உடையாம பொறுமையா போடுங்க. அது மட்டும் இல்லாம, ரொம்ப பேஸ்ட்டாவும் வந்து அந்த தால வந்து அரைச்சிடாதீங்க. கரெக்ட்டா மீடியமா அரைங்க. அரைச்சிட்டு பால் வந்து மேல வந்ததுக்கப்புறம் பாயில்ட் ஆகி, குக் ஆகி மேல வந்துரும். அந்த டைம்ல ஆஃப் பண்ணிருங்க கிரேவிய. அதுக்கப்புறம் நல்லா ரொம்ப கொதிக்க விட வேணாம். ஏன்னா, குக் ஆகி மேல வந்துடுச்சுனாவே, அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப குக் பண்ணீங்கன்னா, பால்ஸ் எல்லாம் உடைஞ்சிரும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. விட்டீங்கனாவே கிரேவில அந்த அந்த பால்ல கிரேவி வந்து மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ரைஸ் கூட போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே போல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் நான் உங்களிடமிருந்து நான் சமையல்காரன்.